வாங்கம்மா வாங்க 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 எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க வந்து உட்காருங்க. காயத்ரி எங்க தியாகு? என்னங்க என்ன பஞ்சு ஏன் பஞ்சு மூஞ்ச அப்படி வச்சிருக்க? அவங்க என்னங்க உங்களை தியாகுன்னு சொல்றாங்க? நான் தானே அப்படி கூப்பிடுவேன் செல்லம்மா. அம்மா தாயே கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, நம்ம பொண்ணோட வாழ்க்கைமா. அங்கெல்லாம் போகட்டும், உங்களுக்கு இருக்கு. நின்றுகிட்டே இருக்காம உட்காருங்கம்மா, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். ஆமா அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, அதுல இவ பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கும் போல. உட்காருங்கம்மா, நீங்களும் வந்து உட்காருங்கம்மா. அங்க எங்க இடம் இருக்கு, நாங்களும் வந்து உட்கார. மன்னிச்சிருங்கம்மா, அம்மா பொண்ணு கேட்க வரேன்னு சொன்னோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அதாம என்ன பண்றதுன்னு தெரியல. இந்தாங்கம்மா சேர், இந்த சேர்ல உட்காருங்கம்மா. ஏங்கா இப்படி சொல்ற? ஆமாக்கா, உன்கிட்ட பேசுறது நான் பேசாமலே இருக்கலாம், நீயே மாட்டி விட்டு போயிருவ போலனே. யாகு காய்கறி வர சொல்லுது. யாகு என்ன நீ அவசரம்? ஃபர்ஸ்ட் என்னென்ன போடுவாங்கன்னு பேசுவோம். நீ இல்லம்மா, நான் ஒண்ணு போட வேணாம்னு சொல்லிட்டேம்மா. அது எப்படி விட முடியும்? இவ்வளோ பெரிய பணக்கார எங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு வர ஒரு மருமவ ஒரு 500 பவுனாவது போட்டு வரணுமா இல்லையா? ஆமாமா, ஒரு 500 பவுனாவது போட்டு வரணும். அவங்ககிட்ட எல்லாம் அந்த அளவுக்கு செய்யறதுக்கெல்லாம் வசதி இல்லம்மா. சூர்யாவுக்கு அந்த பொண்ணுதாம்மா பிடிச்சிருக்கு, அவங்கனால எவ்வளவு முடியுமோ அதை போட்டுட்டுமா. இப்ப எவ்வளவு நீ போடுவாங்க? பாதிக்கு பாதினாலும் போடணும்ல, ஒரு 250 பவுனாலும் போட சொல்லுங்க. அம்மா எதுக்குமா இவங்க எல்லாம் அடிச்சிட்டு வந்தீங்க? இப்ப வாயை மூடிட்டு இருக்க முடியுமா முடியாதான்னு கேளுங்க மாத்தையா. என்னப்பா சூர்யா ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒண்ணு இல்ல அத்தை, அவங்களே கஷ்டப்படுறவங்க அவங்ககிட்ட அவளது எதிர்பார்க்க முடியாது. காயத்ரி பொண்ணே தங்கமான பொண்ணு, அந்த பொண்ணு வந்தாலே போதும் இந்த வீட்டுக்கு. அது எப்படிப்பா முடியும் ஆரியா? ஸ்ரேயாவும் தான் தங்கமான பொண்ணு, நாங்க ஒண்ணுமே போடாம கட்டி கொடுத்தா நீங்க ஏத்துப்பீங்களா? கண்டிப்பா நாங்க ஏத்துக்கோம் ஸ்டே வந்தாலே எனக்கு போதும் நீ ஒத்துப்பாப்பா, உங்க அம்மா ஒத்துப்பாங்களா? கண்டிப்பா அம்மா ஒத்துப்பாங்க ரொம்ப தாண்டி இவன் ஓவரா பேசுறான். அவ தங்கமான பொண்ணா, அப்ப நம்ம பெற்று வச்சிருக்கிறதெல்லாம் என்னது? அவன் பேசுவாக்கா, ஏன் பேச மாட்டான்? குடும்பமே சேர்ந்து நாடகம் ஆடுதுங்கடி. என்னக்கா ஆச்சு? என்னக்கா சொன்னா அப்படி? ஸ்ரேயாவுக்கு ஒரு பவுன் கூட போடலன்னா பரவாயில்ல, இவன் ஏத்துப்பானாண்டி. அவனதான் ஸ்ரேயாவுக்கு பிடிக்கலையே, எங்கிருந்து அவனுக்கு கட்டி கொடுக்க? நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா. ஆமாண்டி, இந்த சோடா புட்டிக்கெல்லாம் ஸ்ரேயா யாரு கல்யாணம் எடுப்பான்? எப்படியாவது சூர்யா கல்யாணத்தை நிறுத்தி சூர்யாவுக்கு ஸ்ரேயாவுக்கு தான் கல்யாணம் பண்ணணும். பண்றோம். இருந்தாலும் ஆர்யாவும் நல்ல பையன்தான், பொறுப்பான பையன்தான். அதான் ஸ்ரேயா பிடிக்கலன்ட்டாலே. சூர்யாவுக்கு ஸ்ரேயாவுக்கு தாண்டி பொருத்தம் சூப்பரா இருக்கும். சரி சரி, நம்ம எப்படியாவது சண்டை இழுத்து விட்டுறணும் போறதுக்குள்ளே. சரிக்கா. சரி மதனி, அப்ப எவ்வளவுதான் போடுவாங்கன்னு சொல்லுங்க மதனி. அம்மா என்னால அவ்வளவுதெல்லாம் போட முடியாதுமா, ஒரு 10 பவுன் வேணா போடுவாமா. ஐயோ தியாகு, நீ அது கூட போட வேணாம் தியாகு. உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வர நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் தியாகு. என்னது 10 பவுனா? என்ன நீ பிச்சைக்கார குடும்பத்துல எல்லாம் பொண்ணு எடுக்கிறீங்க நீங்க? அம்மா தயவு செய்து எழுந்து போக சொல்லுமா, இல்லன்னா எனக்கு கோவம் வந்துருமா, திட்டிவிடுவேனா. அமைதியா இருப்பா, என்னதான் இருந்தாலும் உங்க அத்தைப்பா. இதுக்குமா இவங்க எல்லாம் பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு வந்தீங்க? நான் வர சொன்னேன் அவங்களெல்லாம். இதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம்ப்பா, கொஞ்சம் அமைதியா இருப்பா. காயில விழுந்துச்சுன்னா 1க்கு 2 உங்க அப்பாட்ட போட்டு விட்டுருவாளுப்பா. என்ன நீங்களும் சூர்யாவும் ஏதோ குசு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, இவங்க பேசுறதெல்லாம் பாஞ்சு காதுல விழுந்துச்சுன்னா என்னை கொன்னுட்டா. இப்ப வேந்த குடும்பம் நமக்கு வேணான்னு சொன்னான். நான் தான் அவளை சமாதானப்படுத்தி பொண்ணு பார்க்க வரணும்னு சொன்னேன். இப்ப இவங்க பேசுறதெல்லாம் காதுல விழுந்துச்சுன்னா 10 காலையை ஆட்டாடிடுவா. இப்படிலாம் பேசாதம்மா. அவங்க ஒண்ணு நமக்கு பொண்ணு தரன்னு வந்து நிக்கலாமா, நம்ம தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். பிச்சைக்கார ஃபேமிலில நீங்க பொண்ணு எடுத்தீங்கன்னா என் பொண்ணுல நான் கட்டி தர மாட்டேன் நீ. ஆமா ஆமா, எங்க அக்கா சொல்றது ரைட்டு தான். இந்த பிச்சைக்கார ஃபேமிலில நீங்க பொண்ணு எடுத்தீங்கன்னா நாங்க கட்டி கொடுக்க மாட்டோம் ஆரியாவுக்கு ஸ்ரேயாவை. நான் தான் இப்ப ஸ்ரேயா வேணும் வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுட்டு இருக்கனாக்கும். என் தலையை எழுத்து எங்க அம்மாவுக்காண்டி கட்டிக்கிறது ஒத்துக்கிட்டேன். கட்டி கொடுக்காம இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப ஏன் நினைச்சேன் இவ்வளவு வரும்போது ஏதோ 7 இழுக்க வராளுன்னு. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பொண்ணு அவங்க 250 பவுன் போடணும், இல்லன்னா இங்க இருந்து கிளம்புவாங்க. இல்லம்மா, எங்களுக்கு பவுன்லாம் வேணாமா, அவங்க பொண்ணு கொடுத்தாலே எனக்கு போதுமா. அப்ப நாங்க இனிமே உங்க முகத்திலையும் முழிக்க மாட்டோம், உங்க வீட்லயும் இருக்க மாட்டோம். எங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் எங்க வீட்டுக்கு. வாக்கா போகலாம் நம்ம. அப்பா அடா போயிடுச்சுங்களா, ரொம்ப சந்தோஷம். என்னம்மா அத்தை இப்படி கோச்சிட்டு போயிட்டாங்க? வீட்டுல போய் பாத்துக்கலாம்ப்பா. யாகு நீ கோச்சிக்காத, அவங்க எப்பொழுதுமே அப்படிதான்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மாம், அவங்க சொல்றது சரிதானம்மா.
நல்ல பொண்ணா பார்த்து தம்பிக்கு கல்யாணம் பண்ணுங்கம்மா. சரிப்பட்டு வராதுமா. நாளை பின்ன என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அப்படிதாம்மா அவங்க பேசுவாங்க. தியாகு என் மேல நம்பிக்கை வச்சு கல்யாணம் பண்ணி கொடு தியாகு. நான் நல்லா பார்த்துப்பேன் தியாகு காயத்ரிய. சரிங்கம்மா. என்னங்க எங்கங்க அவங்க எல்லாம்? அவங்க ஒரு முக்கியமான விஷயமா வீட்டுக்கு போயிருக்காங்கம்மா. எங்கம்மா டீ போட்டேன்னு சொன்னி எடுத்துட்டு வரலையா? ஏதோ சண்டை போற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுங்க. அதான் என்னன்னு வந்து பார்க்கலான்னு வந்தேங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இங்க பேசிக்கிட்டு இருந்தோமா நாங்க. சரிங்க, நான் போய் டீ கொண்டு வரேங்க. மருமகளை வர சொல்லுங்கப்பா, அப்புறம் நான் டீ குடிச்சுக்கிறேன். யாரு இந்த பொண்ணு இவ்ளோ அழகா இருக்கா? யாருப்பா இந்த பொண்ணு? இவன் என் சின்ன பொண்ணுமா. காலேஜ் 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்காமா. சூர்யா மாமாவே எனக்கு தெரியும். இவர் தான் ஆர்யா மாமாவோ? அழகா இருக்காரே. சரி சரி, அக்கா வேணா சூர்யாவை கட்டிட்டு போட்டோம், நம்ம ஆர்யா மாமாவை கட்டிக்கிட வேண்டியதான். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. பார்க்கவே அழகா அப்படியே முருங்கக்காய் கொத்து மாதிரி இருக்காளே. இவர் பார்க்கவே அழகா பனைமரத்துல செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி இருக்காரே. அக்காவுக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ, நம்ம இவரை கல்யாணம் பண்ணிட வேண்டியதான். இப்படி பேசுறது அவர்கிட்ட? எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட பேசியே ஆகணுமே. எப்படி பேசலாம்? அவர் என்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரே வெக்கமா இருக்கு எனக்கு. அந்த பொண்ணை எப்படி நம்மள விடாம பாத்துக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அவருக்கும் என்னை பிடிச்சிருக்கோ? எனக்கு பார்த்தோன்னே அவர் பிடிச்சிச்சே அது மாதிரி. ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் நம்மள பிடிச்சிருக்குமோ? எனக்கு பார்த்தோன்னே அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு அது மாதிரி.